ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்தை நீங்கள் ரொம்ப அழகாக சிறப்பாக மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்தின் சிறப்பு, மக்கள் எப்படி கடன் அடைக்கிறது, எந்த டைமில் வருது, என்ன கிழமையில மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களுக்குன்னு வர்றது உங்களுக்கு வந்தே தீரும். அது நல்லதோ கெட்டதோ அல்லாஹ் கொடுக்க முடிவு பண்ணிட்டான், இறைவன் கொடுக்க முடிவு பண்ணிட்டான்னா உன் கரெக்டாக மேலேருந்து பணம் தொப்புன்னு கீழே வந்து போய் கடன் கட்டுறது கிடையாது. இந்த பரிகாரம் உன்னோட அந்த கஷ்டம் இல்லாமல் அந்த கடனை சுமையில்லாமல் கஷ்டம் இல்லாமல் தீர்த்துருவீங்க கட்டி. அதுதான் மைத்திரி முகூர்த்தம். இந்த மாதத்தை நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா சடனாக எல்லா கடமும் அடைஞ்சிடுமானா கிடையாது. அடுத்த மைத்திரி முகூர்த்தத்துக்குள்ளே அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குற காசு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா சுமூகமாக நீங்கள் கொடுத்துருவீங்க. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்னன்னா மைத்திரிய முகூர்த்தம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்தை நீங்கள் ரொம்ப அழகாக சிறப்பாக மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்தின் சிறப்பு, மக்கள் எப்படி கடன் அடைக்கிறது, எந்த டைமில் வருது, என்ன கிழமையில வருது? நல்லா கேட்டிங்க. ஆக்சுவலி மாதம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமாம். இந்த மார்ச் மாதம் வருது. முதல்ல மார்ச் மாதம் மைத்திரி முகூர்த்தத்தை சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கைக்கு அடுத்த என்ன சொல்கிற விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க. உங்களால் எவ்வளோ உங்கள் லைஃப்பில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமோ, எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிங்க. எவ்வளோ உங்களால் நல்லது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கெடுதல் பண்ணாதீங்க. சொல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று. அந்த நல்லது ஒருத்தனுக்கு வெட்டி பந்தா எதுக்கு இந்த மாதிரி சொல்ல வரணும் நல்லா கேட்டுங்க. வெட்டி பந்தாக்கு ஒன்னொருத்தனுக்கு மொய் எழுதுறதுக்கு கடன் வாங்குறது, மாம சீர்வரிசை பண்ணுறதுக்காக கடன் வாங்குறது, பெருமைக்குனா கடன் வாங்குறது, பெருமைக்குனா வீடு வாங்கி கட்டுறது, பெருமைக்குனா பேங்க்கில் லோன் வாங்கி வீடு கட்டுறது, பெருமைக்குனா இடம் வாங்கி வச்சுக்கிறது, பெருமைக்குனா கார் வாங்கி லோனில் கட்டுறது. எப்படி இவ்வளவும் லோன் போட்டு மனுஷனே இப்போ உலகமே லோன் அலையிற அளவுக்கு நிற்கிறாங்க எல்லாமே இல்லையா? 10 ரூபா கொடுத்தா இங்கேருந்து பாரிஸுக்கு பஸ்ஸில் போயிடலாம். ஆனால் நம்ம ஆளுங்க காரில் பெட்ரோல் போட்டு தான் 5000, இங்கே வச்சிருக்க மாடல் காரில் 1000 ரூபா போட்டால் தான் இங்கேருந்து பாரிஸ்க்கே போகுது. 10 ரூபாய் இங்கே 1000. அப்போது அத்தியாவசிய செலவு யார் பண்ணுறா? நம்ம தான் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன்ற விஷயத்துக்குள்ளே உங்களோட அத்தியாவசியம் அந்த அதிகம் ஆடம்பர வாழ்க்கையை நீங்கள் ஓரளவுக்கு கம்மி பண்ண ஆரம்பித்தாலே கடன்ற விஷயத்தை நீங்கள் கம்மி பண்ணலாம். கரெக்டுங்களா? நிறைய பேர் ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் வராங்கன்னா அதில் ஒரு 10 கேஸ் கடனால் முடியல பை வாழ்க்கையை வெறுத்துட்டேன் பை சூசைட் பண்ணிக்கலாமான்னு இருக்குன்னு. என்னம்மா கடன் கேட்டேன்னு வச்சிங்களேன், யாருமே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு நான் செலவு பண்ண சொல்ல மாட்டான். கார் வாங்கணும் பை, டிவியே கட்ட முடியல பை. ஒரு ஃப்ளாட் வாங்கணும் பை, டிவியே கட்ட முடியல பை. லோன் ரொம்ப சாவடிக்கிறேன் பை. எதுக்கே வாங்கினேன்? மாதம் நல்லா கேளுங்க, 25,000 லோன் கட்டணுமா? மாதம் EMI வீட்டுக்கு 29,000 30 வச்சுங்க. ஆனால் அவர் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு. அந்த வீடு அவன் வாடகைக்கு போனாலே 8,000 வாடகை தான். வார்த்தையில் எல்லாம் கவனிச்சிங்க. ஒரு வீட்டுக்கு வாடகை போனால் 8,000 சிங்கிள் பெட்ரூம் வாடகை. ஆனால் அவர் வாங்கியிருக்கிற வீடு சிங்கிள் பெட்ரூம் வீடு மாதம் 30,000. எத்தனை வருஷம்னா 25 வருஷமா. இப்போ ஒரு வயசு 30, 25 வயசுனா 55 வயசு. வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, சுவாகா. அப்போ நீ வாழ்க்கை முடிகிற நீ லோனு தான் கட்டுவேன். அப்போ எங்கே நிம்மதியாக இருப்பேன்? தயவு செஞ்சு மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களுக்குன்னு வர்றது உங்களுக்கு வந்தே தீரும். அது நல்லதோ கெட்டதோ அல்லாஹ் கொடுக்க முடிவு பண்ணிட்டான், இறைவன் கொடுக்க முடிவு பண்ணிட்டான்னா அவன் கண்டிப்பாக கொடுப்பான். உனக்கு வீடு வேணுமா, நகை வேணுமா, சொத்து வேணுமா, பந்தம் வேணுமா, குழந்தை வேணுமா, எல்லாமே உனக்கு கிடைக்கும். படித்தவனுக்கு கொடுக்க தெரியும், எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், எப்போ உங்கள்கிட்ட எடுக்கணும்னு உனக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு எதை நோக்கியே நீ ஓடாத. நீ நல்லதை மட்டுமே நல்லதை மட்டுமே செய். அதுவே உன்னை வாழ வச்சிடும். அதை விட்டுட்டு அதிகமாக நான் கடன் வாங்கிக்கிட்டு நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் நிறைய பரிகாரம் இருக்குது. இப்போ என்கிட்ட வந்தாங்கன்னா கடன் இருக்கா, அந்த கடன் தீர்றதுக்கு பரிகாரம் பண்ணுவேன். அது லோனில் ப்ராப்பர்ட்டி இருக்கா, அது கடன் தீர்றதுக்கு பரிகாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. ஆனால் அந்த கடன் தீர்ற பரிகாரம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக மேலேருந்து பணம் தொப்புன்னு கீழே போய் கடன் கட்டுறது கிடையாது. இந்த பரிகாரம் உன்னோட அந்த கஷ்டம் இல்லாமல் அந்த கடனை சுமையில்லாமல் கஷ்டம் இல்லாமல் தீர்த்துருவீங்க கட்டி. அதுதான் பரிகாரம் பண்ணுறது. ஸோ பரிகாரம் பண்ணி ஒரு கடை தீர்க்குறோம் அப்படின்னும் போது ஒரு வகைனா வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களோட கடத்தை என்ன சொல்கிறது முடியாத ஒரு கடன், ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்க கடன்,
ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க கடத்தை முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக முடிக்கிறது. அதுதான் எல்லா முகூர்த்தத்துலேயும் ஒரு சிறந்த முகூர்த்தமாக அந்த மைத்திரை முகூர்த்தம்னு ஒரு விஷயம் வரும். புரியுதுங்களா? அந்த மைத்திரி முகூர்த்தன்றது பார்த்திங்கன்னா எல்லா முகூர்த்தம் பார்த்திங்கன்னா டெய்லி மாதம் வந்து இப்போ மாதத்துக்கு 5-6 வரும் முகூர்த்தம் வரும். சுப முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம், நிறைய முகூர்த்தம் இருக்குது. ஆனால் மைத்திரி முகூர்த்தம் மாதத்தில் பார்த்திங்கன்னா 1 வரும், எப்போனா லேரு 2 வரும். ஸோ அந்த அந்த மைத்திரி முகூர்த்தம் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் மக்களுக்காக சொல்கிறேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க, சுத்தமான ஒயிட் பேப்பரு. அந்த பேப்பரில் வேறு எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது. பாதி எழுதிட்டு பாதி கிழிச்சிருவோம். இல்லை மேலே அடித்து எழுதுறதுக்குன்னா இது கிடையாது. இது வந்து வார்த்தை கிடையாது, உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும். உச்சரிப்பு எப்படி முக்கியமோ அந்த மாதிரி எழுதுறதும் முக்கியம். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து மைத்திரி முகூர்த்தம்னு எழுதிட்டு யார் காசு கொடுக்க போகிறா, இப்போ நீங்கள் தான் கொடுக்குறீங்கன்னா உங்கள் பேர் எழுதிட்டு நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அவங்க பேர் எழுதிட்டு எவ்வளோ தொகை கொடுக்க போகிறீங்க அந்த தொகையை அதில் எழுதிடணும். எழுதிட்டு மேலே அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறது உங்களுடைய எந்த ரிலேஜனாக இருக்கீங்களோ 786 போடுறீங்களோ, இல்லை ஓம் போடுறீங்களோ, இல்லை ஓ போடுறீங்களோ, இல்லை சில என்ன வேணால் போட்டுங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மைத்திரி முகூர்த்தம் அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு இன்னாருக்கு இன்னார் காசு கொடுக்கணும் அதை எழுதணும். 2 3வது என்ன தொகை கொடுக்க போகிறோம் அது எழுதணும். எழுதிட்டு அழகாக அதை சுற்றி வச்சு பூஜை அறையிலையும் சுத்தமான இடத்துலையும் பீரோலையும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மார்ச் மாதம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19. ஸோ நைட்டு டைமில் நைட்டு 9:45 11:45 வரையும். ஸோ இந்த 2 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த நபர்கிட்ட அந்த காசை போய் செலுத்த முடிஞ்சால் நேரடியாக போய் நீங்கள் செலுத்திடலாம். இல்லை போய் நேரடியாக செலுத்த முடியலன்னா ஜிபே மூலிமாவோ ஆன்லைன் மூலிமாவோ செலுத்திடலாம். 2 இல்லை போய் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் பண்ண முடியல, பேங்க்கில் தான் நான் லோன் கட்டி ஆகணும்னா மறுநாள் எழுந்திரிச்சு புதன்கிழமை தான் வரப்போகுது, மறுநாள் வேலைக்கிழமை போயிட்டு பேங்க்கில் முதல் வேலையாக அதை போய் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு செலுத்திடணும். எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பேங்க்கில் செலுத்துறீங்களோ, ஜிபேயில் செலுத்துறீங்களோ, ஆன்லைனில் பண்ணுறீங்களோ, இல்லை கையில் கொடுக்குறீங்களோ, ஆனால் நீங்கள் தான் போய் செய்ய வேண்டும். இப்படி எந்த நபரும் அந்த நபர் தான் செய்யணும். செஞ்சுட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் திருப்தியாக இருக்கணும். பெற்றுக்கணும் வாங்கிட்டேன்னு அவங்களும் உச்சரிப்பு வாயால் சொல்லணும். சரிப்பா நீங்கள் 1 லட்ச ரூபா தரணும், அதில் இப்போ 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க, இல்லை 5000 ரூபா கொடுத்துட்டீங்க, இல்லை 10,000 ரூபா கொடுத்துட்டீங்க, இல்லை 50 அவங்க ஏதோ ஒன்று சொல்லணும். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு ஆத்மாத்மமாக நீங்கள் வரணும். இந்த மைத்திரி முகூர்த்தை இந்த மாதத்தை நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா சடனாக எல்லா கடமும் அடைஞ்சிருமானா கிடையாது. அடுத்த மைத்திரி முகூர்த்தத்துக்குள்ளே அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குற காசு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா சுமூகமாக நீங்கள் கொடுத்துருவீங்க. அந்த சுமையை என்ன சொல்கிறது, சுமையை வந்து சுமூகமாக கொண்டு போகிறது தான் இந்த மைத்திரி முகூர்த்தம். இந்த மைத்திரி முகூர்த்தம் திருப்பியும் சொல்கிறேன், வர 19 புதன்கிழமை நைட்டு 9:45 11:45 வருது. முடிஞ்சளவு மக்கள் இது பயன்படுத்தி பாருங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் கண்டிப்பாக அதோட ரிசல்ட் கிடைக்கும். செஞ்சு தான் பாருங்கள், தெரியும். நிச்சயமா பாய், சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்திரை முகூர்த்தத்தை நீங்கள் எடுத்து சொல்கிறது வெகு சிறப்பாக இருந்தது. சீக்கிரமே மக்களுடைய கடனெல்லாம் அடையட்டும். நல்ல தகவல் பாய், நன்றி. நன்றிம்மா.